ஒரு நார்மல் அக்கௌண்ட் புக்ல நம்ம என்ட்ரி போடுவோமோ அப்படி போடுங்க. ஒரு நார்மல் அக்கௌண்ட் நோட்ல எழுதுவோம்ல இனிஷியலா ஒரு ஸ்மால் கம்பெனினா ஃபர்ஸ்ட் இது கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் பிளஸ் ஒன்ல சொல்லிட்டு ரொம்ப எப்படி கேட்டாங்க அந்த டீடைல்ஸோட போடுங்க. டேட் ஓகே லெஃப்ட் சைடு டேட் போடுவீங்க. அப்புறம் என்னெல்லாம் எழுதுவீங்களோ அப்படியே போடுங்க. ஹலோ சார். ஓகே, ஸோ டேட் போட்டீங்க. ஸோ இந்த இப்போ நீங்க போட்ட என்ட்ரி வந்து நம்ம ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. ஓகே, சப்போஸ் ஒரு நார்மல் ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியோ ஒரு கம்பெனிக்கு நீங்க போட்டிருக்கீங்க. ஒரு பாரிஸ் ஒரு கம்பெனி எடுத்துக்கோங்களேன், ஒரு ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஏதோ நீங்க என்ட்ரி போடுறீங்க. ஓகே, இப்போ இதுக்கே ஒரு 10 பிரான்ச்சஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்தியாக்குள்ள. அப்போ என்ட்ரியில எப்படி அவங்களுக்கு தெரியுது எந்த பிரான்ச்ல இந்த டிரான்சாக்ஷன் நடந்தது, எந்த பிரான்ச்ல சேல்ஸ் நடந்து எப்படி கண்டுபிடிப்பாங்க இந்த அக்கவுண்ட்ஸ் புக்ல? நரேஷன் எழுதுவீங்கல்ல? ஆமா ஆமா, அது நரேஷன் போட்டு எழுதுங்க. அது எழுதுங்க ரெண்டுத்துக்கும். சென்னை ஆஃபீஸ்னு போட்டா போதுமா சார், இல்லை ஏதாவது கம்பெனி போடுவோம்? எது வேணா எழுதுங்க, ஒரு இது எழுதணும் இந்த டீடைல்ஸ். ஒரே நிமிஷம், சார்ஜ் இல்லை. You want to plug? ஹலோ. சொல்லுங்க சார். ஓகே, சேல்ஸ் ஆஃப்டர் சென்னை பிரான்ச், மும்பை பிரான்ச் போட்டுட்டீங்க. ஓகே, இப்போ ஒரு கம்பெனி வந்து 5 பிரான்ச். இப்போ நம்ம ஒரு ஃபாரின் பிரான்ச் ஓபன் பண்றோம். அப்போ உங்களோட இந்த ஜேர்னல் என்ட்ரில என்னெல்லாம் சேஞ்சஸ் வரும் போடுங்க. ஃபாரின் பிரான்ச் போது இல்லை சார், புரியல. இப்போ இதே என்ட்ரி என்னோட பிரான்ச் துபாயில இருக்கு, சிங்கப்பூர்ல இருக்கு. இதுல எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க நிதிஷ்? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஹலோ. ஓகே, இப்போ எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க? இது என்ன கரன்சி? நம்ம +1 புக்ல என்ன சொல்லி தருவாங்க? டேட் மேல எழுதுவீங்களா? டிஸ்கிரிப்ஷன் அடுத்த காலம் மீட்டிங்கா?
அடுத்த காலம் ஹெட்டிங் கரன்சின்னு போடுவீங்களா? இந்த ஓகே. கரன்சி ஐஎன்ஆரா, துபாய்க்கு யுஏஇயா, இல்ல ஏஇடியா, எஸ்ஜிடியான்னு போடணும்ல, அதை போடுங்க. இதெல்லாம் நம்ம +1ல ஃபர்ஸ்ட் என்ட்ரில எழுதிருக்குமா இல்லையா? முன்னாடி சார். அதுக்கு மேல கூட போடுங்க. ஓகே, ஸ்பேஸ் விட்டு. ஃபாரின் கரன்சி கீழே போடுங்க. இங்கேயா சார்? நீங்க இப்ப ரஃபா தான் எழுதுறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்க போட்டு வேற கரன்சி வராது இல்லையா? இந்த ஹெட்டிங் மட்டும் தான் ஒரே கரன்சியா வரும். இங்க ஒரே கரன்சியா போடணும்ன்றீங்க? சார். ஓகே, சூப்பர். இப்போ நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா, ஒரு ஜேர்னல் என்ட்ரி போட்டிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் என்னென்ன போட்டீங்க அப்படியே சம்மரைஸ் பண்ணுங்க. இந்தியாவில் ஒரு பிரான்ச், அப்புறம் பிரான்ச் இருக்கு, கரெக்டா? பிரான்ச் இந்தியால வந்து பர்ச்சேஸ் பண்றாங்க. பிரான்ச்ல இருந்தா எப்படி ஜேர்னல் வரும்னு போட்டீங்க. ஸோ இந்தியாவுக்கும் ஃபாரினுக்கும் இப்போ வேற என்ன சேஞ்சஸ் இதுல வரும் சொல்லுங்க, ரெண்டு பேருமே சொல்லுங்க. நம்மளோட இது தானே. இப்போ கரன்சி சேஞ்ச் பண்ணிட்டீங்க, வேற என்ன சேஞ்சஸ் இதுல இருக்கும்? உங்க வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆயிடுச்சு சார். இல்ல, வேற என்ன சேஞ்சஸ் இருக்கும்? வேற என்ன சேஞ்சஸ்? டேட் பாத்தீங்களா? 25/9 போட்டிருக்கீங்க. ஓகே, இதுல வந்து நம்ம வந்து இந்தியன் டைமிங் இருக்கு. இல்ல, இந்தியன் டைமிங் இருக்கு. இங்க வந்து நம்ம யூஎஸ் டைமிங் இருக்கு. டைமிங்லாம் உங்களுக்கு தேவையில்ல, டேட் தான் அது. ஓகே, அது 1 or 2 days மாறும். இப்ப இன்னொன்னு வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் இதுல டேட் போடுறீங்க இல்லையா? அந்த டேட்ல இப்ப ஜனவரி, இதே ஜனவரில ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னா ரெண்டுத்துக்கும் வித்தியாசப்படும். ஏன்னா நம்மளோட அகாடமிக் இயர் என்னது? ஃபினான்ஷியல் இயர் இந்தியாவோடது ஏப்ரல் டு மார்ச். ஏப்ரல் டு மார்ச். யூஎஸ்து ஜான் டு டிசம்பர். ஜான் டு டிசம்பர். ஓகே, சோ இதனால என்ன பண்ணணும்னா, ஓகே, சோ அதுவும் ஒரு வித்தியாசம். பீரியட் வரும், எழுதுங்க. பீரியட் போடுவாங்க, பிசிக்கல் பீரியட் போடுவாங்க. என்ன பிசிக்கல் பீரியட் தான் சொல்றீங்க? பிசிக்கல் இயர் பீரியட். அதான் பிசிக்கல் பீரியட். இப்போ நம்ம மந்த் பொறுத்த வரைக்கும் இங்க எங்க போடணும் சார்? இங்க போட்டுடலாமா? இது உங்க எக்ஸாம்பிள் தான், நீங்க எக்ஸல்னா நேரா போட போறீங்க. ஓகே, 09 பிசிக்கல் பீரியட். இப்போ இது யூஎஸ்னால வந்து இதுக்கு சாரி, ஆமா, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், 6 months. சோ வேற என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? திங்க் பண்ணுங்க. வேற ஐடியா இல்லை. அவருக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? ஆரக்கிள் என்ன வித்தியாசம் இருக்கு? நான் ஷேர் பண்றேன். ஸோ இப்போ உங்களுக்கு கான்செப்ட் புரியுது இல்லையா? எவ்வளோ பேசிக்லயுமே எவ்வளோ வித்தியாசம் வருதுன்னு நான் ஷேர் பண்றேன். ஷேர் ஸ்கிரீன் எங்க இருக்கு? ஷேர் ஸ்கிரீன் எந்த தெரியுதா பாருங்க ஸ்கிரீனு. எக்ஸல் தெரியுது?
சரி. தெரியுதா? ஓகே. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நம்ம பார்க்க போற மாதிரி ஜிஎல்லோட பேசிக் நம்ம பார்க்குறோம். அதுல என்ன சொன்னீங்கன்னா, நீங்க வந்து டேட்டை வந்து நம்ம கேலண்டர்னு சொல்லுவோம். டேட் சேஞ்ச் ஆகுது இல்லையா? ஓகே சார். அடுத்து ரெண்டாவது நீங்க எழுதுனீங்களா நரேஷன், அதை வந்து சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்னு சொல்லிப்போம். இது எக்ஸாம்பிளா நான் இது பண்றேன். ஓகே சார். அடுத்து நார்மல் கரன்சி. ஓகே, இது 3 ஸ்டார்டிங் லெட்டர்னா இது சில ஆரம்பிக்குதா? இது பேரு 3 C's சொல்லுவாங்க. இது வந்து ஆரக்கிள் 11i வெர்ஷன்ல இருக்கு. 3C ஆரக்கிள் 11i. ஓகே, அடுத்து R12. R12ல பாத்தீங்கன்னா இந்த 3C இருந்தது. எதனால இந்த 3C டிஸ்அட்வான்டேஜ் என்ன? நான் சொன்ன மாதிரி இந்தியால என்னது ஏப்ரல் டு மார்ச் கேலண்டர் இயர் இல்லையா? ஸ்டார்ட் ஆஃப் அக்கவுண்ட் அது நீங்க வாய்ஸ் பிரேக் எனக்கு கேக்குது சார். ஒரே நிமிஷம் நான் ஹெட்செட் மாட்டி. சார் ஹெட்செட் சார். ஹலோ, இப்ப கேக்குதா? ஹலோ, இப்ப கேக்குதா? சார் கேக்குது சார். இப்ப கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கு. மோகன் அண்ணா கிளியரா இருக்கா? எனக்கு கேக்குது, உங்க வாய்ஸ் கேக்குது. சார் வாய்ஸ் தான் டிஸ்ட்ராக்ட் ஆகுது. இல்ல இப்ப எப்படி இருக்கு? இப்ப கேக்குது சார். ஓகே, கேக்குது சார், வாய்ஸ் கேக்குது. ஓகே. இடையில என்ன ஆச்சுன்னா ஸ்டக் ஆகி ஹெட்செட் ஸ்டாப் ஆகி கேக்குது. இப்ப கிளியரா? ஓகே சார். சரி சார். இப்ப இந்தியால வந்து ஏப்ரல் டு மார்ச். ஸோ அவங்க நம்மளுக்குரிய சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் டிசைன் பண்ணிக்கலாம். அது லாஸ்டா பார்க்கலாம். இந்தியன் கரன்சி INR. ஓகே, இது வந்து நான் ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் புக்ஸ்னு சொல்லுவாங்க. 3C இல்லையா? 11iல வந்து ஐ கிரியேட் அ செட் ஆஃப் புக்ஸ். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏல ஒரு பிரான்ச் போடுறோம். அங்க பாத்தீங்கன்னா ஜான் டு டிசம்பர் USD. ஸோ இப்போ என்ன பண்றோம்னா ரூல் என்ன சொல்லுதுன்னா எனி ஒன் ஆஃப் தி C சேஞ்சஸ் ஸ்டாப் ஆகுது சார். வாய்ஸ் நீங்க சொல்லும்போது ஸ்டாப் ஆயிடுது. நிதிஷ் உங்களுக்கு கேக்குதா கரெக்ட்டா? எனக்கு கேக்குது சார் கரெக்ட்டா. உங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம், நீங்க லாக் அவுட் பண்ணிட்டு மறுபடியும் லாக் இன் பண்ணுங்க. நெட்வொர்க் இஷ்யூ பாருங்க, இது ஃபுல்லா இருக்கு வைஃபைலாம். எந்தனி ஃபுல்லா இருக்கு சார். அதான் அவரு கேக்குதாமா நிதிஷ்க்கு? அதான் எனக்கு தான் கொஞ்சம் பாருங்க, புரியுதா பாருங்க கான்செப்ட், வேற ஒண்ணும் இல்லை. ஸோ யூஎஸ்ஏல வந்து ஜான் டு டிசம்பர் கரன்சி வேற. ஸோ இப்போ ரூல் என்ன சொன்னதுன்னா, ஒரு செட் ஆஃப் புக்ஸ் பண்ணிட்டீங்களா, இப்போ புதுசாவே நம்ம செட் ஆஃப் புக்ஸ் கிரியேட் பண்ணணும். ஏன்னா ஒரு C சேஞ்ச் ஆயிருக்கு இல்லையா? செட் ஆஃப் புக்ஸ் 2. ஸோ இதனால யூசருக்கு என்னன்னா, நீங்க ஒரு எண்ட் யூசரா இருந்தீங்கன்னா நீங்க இந்தியாவில் என்ட்ரி போடுவீங்க, திருப்பி லாக் அவுட் பண்ணிட்டு இதுல லாகின் பண்ணணும், இல்ல வேற செட் ஆஃப் புக்ஸ்க்கு நீங்க வரணும். கரெக்டா புரியுதுங்களா? இந்த செட் ஆஃப் புக்ஸ்ல இருந்து அதுக்கு வரணும், திருப்பி ஒவ்வொன்றும் பண்ணணும். இப்போ வேற ஒரு பிரான்ச் UAEல வச்சிருக்கேன், அங்க கேலண்டர் மாறுது, அங்க கரன்சி மாறுது. ஸோ இதனால வந்து உங்களுக்கு யூசருக்கு வந்து ரொம்ப இது 11i. சரிங்களா? 11Aன்றது நமக்கு 3C என்ன சார்? 11i. ஆமா, ஆரக்கிள் 11 வெர்ஷன். இதே R12ல இது பெனிஃபிட்டா என்ன கொண்டு வந்தாங்கன்னா, மார்க்கெட்ல இருக்குது R12 நல்லா போயிட்டு இருக்கு இல்லையா? ஆமா, 90% R12 தான். கிளவுட் இப்போ நல்லா பூமிங் ஆயிட்டு இருக்கு. பட் R12ல இருந்தா மைக்ரேட் பண்றாங்க. இப்போ நமக்கு R13ல செப்பரேட் இருக்கு சார். R13 தான் கிளவுட். ஆமா, R13 தான் கிளவுட். R12 ரிலீஸ் 12, அது R11 கூட சொல்லலாம். ஸோ இங்க என்ன ஆகுதுன்னா, இதே கான்செப்ட் இருக்க பாத்தீங்கன்னா 3C இங்க இருக்கு இல்லையா? கான்செப்ட் கிளியரா உங்களுக்கு புரிஞ்சதுன்னா நீங்க ஈஸியா தியரி படிச்சுட்டு பிராக்டிக்கல் யாருனாலும் போட்டுடலாம். ஒன்றும் இங்க வந்து 4C அந்த நெகட்டிவ்னஸ் போக்குறதுக்காக R12ல என்ன 4th Cனா, இந்த 3C அப்படியே இருக்கு. 4th C அவங்க அக்கவுண்டிங் மெத்தட்.
SLA சப்லெஜர் அக்கவுண்டிங். இதுல ரெண்டாவது லெட்டர் C எடுத்துக்கிறாங்க, அதனால 4Cன்னு சொல்றாங்க. ஸோ இந்த நெகட்டிவ் இருக்குல்ல, ஒரு செட் ஆஃப் புக்ஸ் இதை எப்படி பிளான் பண்றாங்கன்னா, இங்க பாத்தீங்கன்னா தே கால் பிரைமரி லெட்ஜர். இதே தான் இதுலயும் கிளவுட்லயும் வரும், கொஞ்சம் தான். அடுத்து நீங்க எத்தனை இது சேர்த்தாலும் ஒரு பிரைமரி லெட்ஜர் கீழே வந்து செகண்டரி லெட்ஜர். ஆனா மோர் அண்ட் மோர் கோ இட் வில் கெட் காம்ப்ளிகேட்டட். செகண்டரி லெட்ஜர் 1, செகண்டரி லெட்ஜர் 2, இந்த மாதிரி உங்களுக்கு போகும். புரியுதுங்களா? ஸோ நீங்க யூசர் வந்து லாக் அவுட் பண்ணி லாகின் பண்ண வேண்டாம், ஒரு பிரச்சனை கிடையாது. பிரைமரி லெட்ஜர் இருக்கு. அப்புறம் ஒன்லி ரிப்போர்ட்டிங்க்கு மட்டும் ஒன்று வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு என்டிட்டி வெறும் ரிப்போர்ட்டிங் போதும், என்ட்ரி போட மாட்டேன்னா ரிப்போர்ட்டிங் லெட்ஜர் இருக்கு. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, நீங்க as many செகண்டரி லெட்ஜர் மேக்ஸிமம் 27 30 அந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம் ஒரு சேஞ்சஸ்க்கும். ஒரே லெட்ஜர்ல வந்துடும், ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஓகே, நம்ம புரியுது சார். நம்ம ஆட்டோவில் இப்போ நம்ம யூஸ் பண்ணி நம்ம மெக்சிகோ பண்ணிட்டு இருக்கோம். ஹலோ, மெக்சிகோ பண்ணிட்டு இருப்போம். அந்த லிமிடெட் கண்ட்ரிக்குள்ள நம்ம அந்த சவுத்தர்ன் அமெரிக்காக்குள்ள வந்து வேற கண்ட்ரி போனால் பேக் வந்துட்டு அதுலேயே நம்ம அதே லாகின்ல வந்து உள்ள வேற இதில் போவோம். அப்படிதான் சார் சொல்றீங்க? அதேதான், அதுக்கு கீழே இருக்குது. நீங்க அது கீழேயே ஒரே இது கீழேயே நிறைய பண்ணிக்கலாம், ஒரே கம்பெனிக்கு லொகேஷன் வச்சும் நம்ம பண்ணிக்கலாம். எது வச்சு வேணாலும் உங்க கன்சல்டிங்கும் பிசினஸும் எப்படி அக்ரி பண்றாங்களோ. ஓகே, பிரைமரி லெட்ஜர்ல வந்து இப்போ நம்ம சிஎம்இசிஎம் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எடுத்துட்டு எவ்வளோ ஏஜென்சிஸ் என்னென்ன லொகேஷன் இருக்கோ செகண்டரி லெட்ஜர்ல வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஆமா, அப்படிதான். இல்ல லீகல் என்டிட்டி நிறைய போட்டு கிரியேட் பண்ணிடுவாங்க. சரியா? பண்ணிப்பாங்க. ஓகே. ஆனா நம்ம ஆபீஸ்ல வந்து R11 வந்து டிஓக்கு மட்டும் யூஸ் பண்ணுவாங்க சார். R11 சில கண்ட்ரிஸ் வச்சிருப்பாங்க, அது அவங்க இஷ்டம். ஏன்னா ஆரக்கிள் சப்போர்ட் பண்ணாது. ஓகே, சோ இப்போ பாத்தீங்கன்னா ஃபியூஷன் R13 பாத்தீங்கன்னா சேம் 4C தான் யூஸ் பண்ணுது. ஓகே, சார்ட் ஆஃப் அக்கவுண்ட் என்னன்னா மினிமம் செக்மெண்ட் வந்து செக்மெண்ட் கிரியேட் பண்ணுவோம், சொல்லி தருவார். 2 to 30 மினிமம் 2 செக்மெண்ட் இருக்கணும், மேக்ஸிமம் 30. இப்போ நீங்க ஜர்னல் என்ட்ரி போட்டீங்க இல்லையா, அதுல டேட் இருக்கு, கரன்சி இருக்கு. சார்ட் ஆஃப் அக்கவுண்ட் என்னன்னா நீங்க போட்டீங்கல்ல கேஷ் டு சேல்ஸ், கேஷ் டெபிட், சேல்ஸ் கிரெடிட். ஓகே, இது எங்க இருந்து வருதுன்னா சார்ட் ஆஃப் அக்கவுண்ட் தான். சார்ட் ஆஃப் அக்கவுண்ட் என்னன்னா நம்ம ஒரு கம்பெனி எக்ஸாம் எடுத்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ்னு எடுத்துக்கிறோமா? ஓகே, ரிலையன்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ ரிலையன்ஸ் என்னென்ன டைப் ஆஃப் பிசினஸ் இருக்கு? ரீட்டைல் வச்சிருக்கான், ரீட்டைல் ஷாப்பு, அப்புறம் நிறைய ரீட்டைல் பிசினஸ்ல இருக்கான், ஹோல்சேல்லையும் இருப்பான், சூப்பர் மார்க்கெட்ல இருப்பான், பெட்ரோலு, வெரைட்டி ஆஃப் பிசினஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த பிசினஸ்ன்னு சொல்லலாம், கம்பெனின்னு சொல்லலாம். அடுத்து வந்து டிபார்ட்மெண்ட், எல்லா பிசினஸ்க்குமே டிபார்ட்மெண்ட் மேண்டேட்டரி இல்லையா? அக்கவுண்ட் இல்ல மினிமம் 2 செக்மெண்ட் மேண்டேட்டரின்னு சொல்றது வந்து கம்பெனி அண்ட் அக்கவுண்ட். இது எல்லாம் நம்ம பண்ண முடியாது 2. ஸோ செக்மெண்ட் பாத்தீங்கன்னா தியரியில சொல்லியிருப்போம், மினிமம் 2 மேக்ஸிமம் 30. ஆவரேஜா ஒரு 7-8 வச்சிருப்பாங்க. அதனால காம்ப்ளிகேட், மோர் அண்ட் மோர் கெட் காம்ப்ளிகேட்டட். சரிங்களா? ஸோ பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் HR டிபார்ட்மெண்ட், சேல்ஸ், பர்ச்சேஸ். இப்போ அக்கவுண்ட் உங்களுக்கு 5 டைப், 4 டைப் தான் இல்லையா? சேல்ஸ் அக்கவுண்ட், ரெவென்யூ அக்கவுண்ட், எல்லா எக்ஸ்பென்ஸும் இதுல வந்துடும். வேற என்ன வேணும்? லைபிலிட்டி, அசெட். இந்த 4ல தான் உள்ள அடங்க போகுது. அப்புறம் இங்க ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா வச்சிருப்பான், ரீடைன்ட் ஏர்னிங்னு ஒரு டைப். அது எதுக்காகனா லாஸ்ட் இயர் ப்ராஃபிட் இருக்கு இல்லையா, அது கேரி ஃபார்வர்ட் ஆகிறதுக்காக. இது ஒரே ஒரு அக்கவுண்ட் தான், இதெல்லாம் மற்றது வந்துடும். ஸோ இந்த 3 செக்மெண்ட்டும் வச்சு பார்ப்போமே. இப்போ நீங்க வந்து ரீட்டைல்ல ஒரு சேல் பண்றீங்க, அப்ப என்ன பண்ணுவீங்க? ரீட்டைல் டாட் கம்பெனி. அடுத்து இங்க என்ன பண்ணுவீங்க? சேல்ஸ் அக்கவுண்ட். கரெக்டா? டாட், இங்க வந்து சேல் தானே சொன்னேன், சேல்ஸ். ஸோ இப்படி ஒவ்வொன்றா அடிக்கிறதுக்கு பதிலாக தான் அந்த கோடு கொடுத்தாங்க. இப்போ கம்பெனி வந்து எனக்கு வந்து மொத்தமே எனக்கு 3 கம்பெனி தான் இருக்குன்னா, அதிகபட்சம் நான் 9 கம்பெனி தான் ஃபியூச்சர்ல ஆரம்பம் பண்ணுவேன்னா இப்படி இருக்கு. நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம் அந்த 9 வரைக்கும். ஸோ அந்த டிஜிட் வந்து 1 தான். இது பேர் தான் வேல்யூ செட். ஒரு வேல்யூ செட் கிரியேட் பண்ண சொல்லி கொடுத்தாரு இல்லையா? இதுக்கு தான் வேல்யூ செட் கிரியேட் பண்றது. எனக்கு வந்து இத்தனை டிஜிட், இதை போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணும் இல்லையா? டிஸ்கிரிப்ஷன்ல இது வரும். அப்போ இதை போட்டு நம்பர் பாருங்க, என்ன 1001 1002 இந்த மாதிரி 1999 வரைக்கும் நம்ம இதை போட்டுக்கலாம்.
மேக்ஸிமம் ம். கார் வருது. இங்கே பார்த்தீங்கன்னா 10,001லேருந்து 1,99,999 இது வரைக்கும் சேல்ஸ் அக்கௌண்ட். ஓகே. இது எதுக்காகன்னா அந்த சீரீஸ் வந்தாதான் யூசர் கன்ஃபியூஸ் ஆக மாட்டான். புரியுதா? உங்களுக்கு பேசிக்கலி ஒரு 100-200 அக்கௌண்ட் இருந்தாலும் ஃபியூச்சர்ல ஆட் பண்ணிக்கலாம். எதுக்காக அடுத்த ஜம்ப் அடிக்கிறோம்னா இது வரைக்குமே வந்து இந்த லைபிலிட்டி அக்கௌண்ட் இது வரைக்குமே புரியுதுங்களா? எல்லா கம்பெனியும் இப்படிதான் வைப்பாங்க. ஏதாவது ஒரு சீரீஸ் எடுத்துப்பாங்க. இது அவன் லாஜிக்கு. ம். அந்த சீரீஸ் எடுத்தா அதான். ஸோ இதுக்கு 5 போடுறேன். நீ நம்ம போட்ட அக்கௌண்ட்டு என்ன போடுறோம்? ரீட்டைல் டாட் சேல்ஸ்க்கு பதில் ரீட்டைல் பதில் என்ன இருக்கு? 1 டாட் சேல்ஸ் 1002 டாட் சேல்ஸ். இங்க எது வேணா இருக்கலாம், என்ன சேல்ஸ் வேணா இல்லையா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா எப்படி கோடிங்? நம்ம இதான பிக்கப் பண்றோம் அக்கௌண்டிங் கோட். இதுக்கு தான் பிக்கப் பண்றோம். ஸோ இந்த லாஜிக் இதுதான் வந்து சார்ட் ஆஃப் அக்கௌண்ட். இதை பில்டு பண்றது. இதுக்கு உங்களுக்கு ப்ராடக்ட் வேணுமா, அந்த வேணுமா, இது வேணுமா, எல்லாமே இதுல வந்துடும். ஓகே. ஸோ மெயினா இதான் கிரியேட்டிங் ஆஃப் 4C. இதுதான் ஃபர்ஸ்ட் செட்டப். அதுக்கப்புறம் கிரியேட்டிங் லெட்ஜர், ஒரு கண்ட்ரிக்கு லெட்ஜர் கிரியேஷன், லீகல் அக்கௌண்ட், அதெல்லாமே சும்மா ஸ்டெப்ஸ் தான். ஓகே. லாஜிக் இதுதான். பிசினஸ்க்கு எதுக்காக நம்பரிங் சிஸ்டம் கொண்டு வர்றோமோ இதுதான். ஸோ நம்ம ஃபினான்ஸ்ல என்னென்ன மாடல் பார்க்க போறோம்னா GL, payable, receivable, cash, assets, FA. நம்ம முக்கியமானது வந்து இன்டகிரேஷன் ஃப்ளோ. அதை வந்து நம்ம அடுத்த மாடியூலோட எப்படி GL ஃபினான்ஸ் இன்டகிரேட் ஆகுது. வெறுமன ஃபினான்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னா ஓகே. வந்து எனக்கு SCM சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் இப்போ ஒன்றும் இல்லை. பர்ச்சேசிங் PO சொல்றாங்கல்ல, பர்ச்சேஸ் ஆர்டர். ஆமா. மேனுஃபேக்சரிங் டெஸ்ட்ல சேல்ஸ் ஆர்டர் இருக்கும். அதுக்கு ஸ்டாக் வந்து இன்வென்டரி இருக்கும். சரியா? ஒரு பொருளை வந்து குடவுன்ல இறக்குனா இன்வென்டரியில் ஆட் ஆயிடும். இப்போ பாருங்க ப்ளஸ் 500 500 குவான்டிட்டி இருக்கு. ஸோ இதுல PO போட்டாதான் இதுல ஆட் ஆகும் இல்லையா? அந்த குவான்டிட்டி ஆட் ஆகும். ஸோ சேல் பண்ணும்போது இது டிடெக்ட் ஆகும். எனக்கு தான் நான் சேல் பண்ண முடியும். கரெக்டா? ஸோ பர்ச்சேஸ். ஓகே. ஓகே. கேக்குதா சார்? மறுபடியும் பிரேக் ஆயிடுச்சு. ஒன்றும் கரெக்டாக போயிட்டு. இந்த PO to AP இருக்கு இல்லையா? ஆமாம் சார். POன்றது பர்ச்சேஸ் ஆர்டர். PO to AP to GL the flow. இதுக்கு பேரு பர்ச்சேஸ் procure to pay சைக்கிள். ஓகேங்களா? ஓகே. இததான் P2P சைக்கிள்னு கேட்பாங்க. இது நீங்க AP படிக்கும்போது தெரியும். இல்ல. ஓகே. சேல்ஸ் ஆர்டர் procure to pay. இந்த ஃப்ளோ பேர் என்னதுன்னா ஆர்டர் டு கேஷ். ஓகே. ஹலோ சார். சார் இப்போ பேசிட்டு இருக்கீங்களா சார்? ஆமா. உங்க வாய்ஸ் கேட்கல சார். மோகன் அண்ணா உங்களுக்கு கேக்குதா? இப்பதான் எனக்கு அவர் கேட்சா. இப்ப கேக்குதா? சார் இப்போ கேக்குது சார். ஓகே. ஸோ இந்த கலர்ல போட்டது வந்து O2C ஆர்டர் டு கேஷ். சேல்ஸ் ஆர்டர் போடுறோம், ரிசீவபிள் இன்வாய்ஸ் போடுறோம், ரிசீவ் த மணி, GL-க்குள்ள என்ட்ரி போகும். இதே மாதிரி P2P. இப்போ அசெட்ஸ் இருக்கு. ஒரு புதுசா ஒரு அசெட்டை பர்ச்சேஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. புதுசா ஒரு அசெட்டை பர்ச்சேஸ் பண்ணா அதுவுமே பர்ச்சேஸ் ஆர்டர் போட்டு AP வழியா தான் போகும். ஓகே. அசெட் ஃப்ளோவும் இப்படிதான் போகும். அசெட் வாங்குறதுக்கு நீங்க நிறைய 4-5 இடத்துல பர்ச்சேஸ் ஆர்டர் வாங்குவீங்க. நல்ல பர்ச்சேஸ் ஆர்டரா குடோனுக்குள்ள வரும், இன்வென்டரியில் வரும், AP-ல போவீங்க, GL-ல வருவீங்க.
ஸோ கேஷ் மேனேஜ்மெண்ட் என்னன்னா பாருங்க, ஏபிஐ ஏஆரும் பேமெண்ட் ரிசிப்டும் வருது இல்லையா, அதை ரிகன்சில் பண்றது தான் நம்மளோட கேஷ் மேனேஜ்மெண்ட்டோட வேலை. பேங்க் கிரியேட் பண்றது. ஆமா, பேங்க் கிரியேட் பண்றது, இந்த ரெக்கன்சைல் பண்றது எல்லாமே இதோட வேலை. ஓகே, ஸோ அந்த ஃப்ளோ வந்து கேஷ் மேனேஜ்மெண்ட். இது எல்லாரோட ஜேர்னல்ஸும் ஜிஎல்குள்ள தான் வரும் எது பண்ணாலும். அதான் ஜெனரல் லெட்ஜர் தான் ஹையஸ்ட் மாடியூல். எந்த இதெல்லாம் எடுத்துக்கோங்க, இப்போ இந்த பர்ச்சேஸ் ஆர்டர், O2C, இன்வென்ட்ரி, இதுக்கு பேர் வந்து சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? பர்ச்சேஸ் ஆர்டர், சேல்ஸ் ஆர்டர், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். சார், பர்ச்சேஸ் ஆர்டர், சேல்ஸ் ஆர்டர்ன்றது சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். ஆமா, பர்ச்சேஸ் ஆர்டர், சேல்ஸ் ஆர்டர்லாம் பர்ச்சேசிங் மாடியூல், ஆர்டர் மேனேஜ்மெண்ட் இதுக்கு பேர் இன்வென்ட்ரி மாடியூல். இன்னும் 2 இருக்கு, விப், பாம், WIP, ஒர்க் இன் ப்ரோக்ரஸ், பாம். இதெல்லாம் சப்ளை செயின்ல பார்ப்பாங்க. ஓகே சார். படிப்பாங்க சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். அதே மாதிரி இன்னும் நிறைய இருக்கு உங்களுக்கு, ஹியூமன் ரிசோர்ஸ் அதெல்லாம் இருக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, HRMS மாடியூல், HCM சொல்லுவோம் கிளவுட்ல, ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்னா எம்ப்ளாய்க்கு சேலரி போடுறது, அது இது எல்லாமே போடுறோம் இல்லையா. ஸோ ஒன்ஸ் பேரோல் ப்ராசஸ் பண்ணிச்சுன்னா அதுவும் ஏபி வழியா தான் பே பண்ணி ஆகணும் இல்லையா, பேமெண்ட் இங்கே தான் நடக்குது. ஸோ இந்த லிங்கேஜ் வரும், ஏபி வழியா போய் ஜிஎலுக்கு போகும். ஓகேங்களா? ஓகே, இது HRM. இந்த மாதிரி எல்லாமே ஃபினான்ஸ்ல தான் லிங்க் ஆகணும். எல்லாமே ஃபினான்ஸ் தான் லிங்க் ஆகி ஆகணும். ஸோ இதுதான் வந்து ஓவரால் நம்ம இஆர்பியில் பார்க்க போறோம். எதுக்காகனா இன்டர்லிங்க் ஆகுதுல்ல, அதான் இஆர்பின்னு சொல்றோம். இது SAP எல்லாத்தையுமே. என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங் என்னன்னா ஒரு மாடல் இண்டிவிஜுவலா ஒர்க் ஆகாது. ஏபி, AR எதுவுமே இண்டிபெண்டன்ட், எல்லாமே ஜிஎலுக்கு வரணும். ஜிஎல்லையும் மேனுவல் ஜேர்னல் போடலாம். HCMமும் தனியா ஒர்க் ஆகாது, அதுவும் ஃபினான்ஸோட லிங்க் ஆகுது. எனி அதர் மாடியூல். ஓகே, இப்போ பாருங்க, சப்ளை செயின் இதுல இருக்குன்னா இதுவுமே லிங்க் ஆகும். இந்த லிங்க் ஆகி ஆட்டோமேட்டிக்கா இன்டர்ஃபேஸ் ஆகி ஃபைனலா நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகேங்களா? இததான் வந்து இஆர்பின்னு சொல்றோம். இப்போ ஒவ்வொரு மாடலும் நம்ம படிக்கிறோம். இப்போ ஏஆர்ல என்ன பார்ப்போம்னா டைப் ஆஃப் இன்வாய்ஸ் கிரியேஷன், டிரான்சாக்ஷன் சொல்லுவோம், ரிசிப்ட் ஆஃப் மணி, அதுல என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஏபியில் பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் இன்வாய்சஸ், டைப் ஆஃப் பேமெண்ட், பேட்ச் பேமெண்ட், இண்டிவிஜுவல் பேமெண்ட். சரியா? அதுக்கான செட்டப்ஸ். ஜிஎல்ல மேனுவல் ஜேர்னல், இம்போர்ட்டட் ஜேர்னல் ஆட்டோமேட்டிக்கா இம்போர்ட் ஆகிடும். இது 11 தான் தனியா இருக்கும், இங்க ஆட்டோமேட்டிக்கா இம்போர்ட் ஆகிடும். மேனுவல் போடுவீங்க, இம்போர்ட், ரெகன்சிலேஷன், பட்ஜெட் அதெல்லாம் இங்க வரும். ஒரு பேசிக் அக்கௌண்டன்ட் பார்க்குற மாதிரி தான் இதுவும் இருக்கும். சரிங்களா? ஓகே. அதனால ஒன்றும் இல்லை, நம்மளோட சிலபஸ் வந்து ரொம்ப சிம்பிள். இந்த நாலேஜ் வச்சுக்கிட்டு நீங்க அப்படியே கோ த்ரூ பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளா புரியும் அந்த தியரி கைடு. படிச்சுட்டு நீங்க ப்ராக்டிக்கல் அப்படியே ஒர்க் பண்ணீங்கன்னா நம்ம அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் கொண்டு போகலாம். ஓகே சார். ஓகேங்களா? ஓகேங்க சார். அதான் பேசிக். இதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்க. சரி சார்.